வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இருள் சூழ்ந்த அந்த ஒத்தையடி பாதையில நீங்க தனியா நடக்கும்போது உங்க நாசி திடீர்னு ஒரு கசப்பான கள்ளிப்பாலுடைய வாசனைய உணர்ந்தா ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அவ உங்களை பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கா. திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. அவளுடைய தோற்றத்தை பார்த்து அந்த காரிருள் சூழ்ந்த கானகத்துக்குள்ள கூட உங்க மனம் சஞ்சலப்படலாம். அவளுடைய அழகிய தோற்றத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அவளுடைய நீல நிற கண்களை பார்த்து மயங்கி போனவங்க எத்தனையோ பேர். திரும்பிட்டீங்கன்னா தப்பிக்க முடியாது. உங்க கைய பிடிச்சு மெல்ல ஆளரவம் இல்லாத கள்ளிக்காட்டுக்கு அவ கூட்டிட்டு போவா. கள்ளிக்காட்டுக்கு போன பிறகு அவ முகம் மாறும், அவ நடை மாறும், அவள் உடை மாறும். அதுக்கு பிறகு நீங்க தொலைந்து போவீங்க. யாராலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அவ உங்க ரத்தத்தை குடிச்சு சக்கைய விட்டுட்டு அடுத்த ராத்திரிக்காக, அடுத்த ஆணுக்காக காத்திருக்க ஆரம்பிப்பா. அவ யாருன்னு கேக்குறீங்களா? மலையாள தேசத்தில் கள்ளியங்காட்டில் கள்ளிச் செடிகளுக்கு நடுவே காலம் காலமாய் சுற்றித் திரியும் கள்ளியங்காட்டு நீலிதான் அவள். இந்த பதிவுல கேரள தேசத்தை சேர்ந்த நாட்டுப்புற கதைகள்ல வர்ற கள்ளியங்காட்டு நீலியுடைய அமானுஷ்ய கதையை தான் விரிவா பார்க்க போறோம். மேலும் சமீபத்துல வெளியான லோகா திரைப்படத்துல அந்த கள்ளியங்காட்டு நீலிய அடிப்படையா கொண்டுதான் கதையையே உருவாக்கி இருக்காங்க. கள்ளியங்காட்டு நீலியுடைய கதையை பார்த்துட்டு இதை எப்படி திரைப்படத்துல சொல்லி இருக்காங்கன்னு வீடியோவுடைய முடிவுல நாம பார்க்க போறோம். இது தமிழ் ஃபேக்டரியின் டார்க்கஸ்ட் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஊரு தமிழ்நாடும் கேரளாவும் பிரியாம ஒன்னா இருந்த அந்த பழைய காலத்துல கன்னியாகுமரி பக்கத்துல நாகர்கோவில் கிட்ட ஒரு அமானுஷ்யமான அடர்ந்த காடு இருந்துச்சு. அதுதான் கள்ளியங்காடு. அந்த காடு பார்க்கவே ரொம்ப பயங்கரமாயிருக்கும். எங்க பார்த்தாலும் கள்ளிச் செடிகளும் பால் வடிகிற பாலை மரங்களுமா மண்டி கிடக்கும். அந்த வழியா போற ஒத்தையடி பாதையில பகல்லையே போறதுக்கு மக்கள் நடுங்குவாங்க. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள ஒரு வாட்டி வழி தப்புனா அப்புறம் அந்த நபர் உசுரோட ஊர் வந்து சேர மாட்டார்னு ஒரு பெரிய கதையே இருக்கு. இந்த காட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு மலை கிராமத்துல தான் நீலி பிறந்தா. அவளுடைய உண்மையான பெயர் நீலாம்பரி. ஆனா ஊர்க்காரங்க அவளுடைய அழக பார்த்துட்டு அன்பா அவளை நீலின்னே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நீலி பார்க்கறதுக்கு அப்படியே தேவலோக ரம்பை மாதிரி அவ்வளவு அழகாயிருப்பா. முழங்கால் வரைக்கும் தொங்குற கருகருன்னு அடர்ந்த முடி, நீல நிறத்துல மின்னும் கண்கள்னு அவளை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு கண் பத்தாது. அவ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பணக்கார வியாபாரியுடைய ஒரே மகள். தங்கம் வைரம்னு மகளை அப்படியே மகாராணி மாதிரி வளர்த்தாரு அவளுடைய அப்பா. நீலிக்கு கல்யாண வயது வந்ததும் அவங்க அப்பா ஊரே வியக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய தேடினாரு. அப்பதான் நம்பன் அப்படிங்கிற ஒருத்தன் அந்த ஊருக்கு வந்தான். பார்க்க மன்மதன் மாதிரி அழகாயிருப்பான், வசீகரமா பேசுவான். இவன் பேச்ச கேட்டு நீலியுடைய அப்பா மயங்கி போயிட்டாரு. கல்யாணம் ரொம்ப ஆடம்பரமா நடந்தேறியது. தன் பொண்ணு மேல இருந்த ஆசையில அவங்க அப்பா மூட்டை மூட்டையா தங்கம் வைரம் அதோட பாட்டி காலத்து நாகப்பட்ட தாலி வரைக்கும் சீதனமா கொடுத்தாரு.
ஆனா அந்த பாவி நம்பனுக்கு நீலி மேல ஆசை இல்லை. அவளுடைய அப்பா வச்சிருந்த சொத்து மேலதான் முழுக்க முழுக்க ஆசை. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் நீலி அவனோட ரொம்ப சந்தோஷமாகிருந்தா. தன் புருஷன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு அவ ஆழமா நம்புனா. ஆனா அந்த நம்பிக்கை தான் அவளுடைய முடிவுக்கு காரணமா அமைய போதுன்னு அப்போ அவளுக்கு தெரியல. நீலி கர்ப்பமானப்போ நம்பன் ஒரு நாள் சொன்னா, நீலி, நம்ம ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலாம். கர்ப்பிணியான உன்னை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஆசையா சொன்னான். நீலியும் அதை நம்பி சந்தோஷமா தன் நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் கூட கிளம்புனான். அவங்க அந்த பயங்கரமான கல்லியங்காடு வழியா போய்கிட்டு இருந்தாங்க. நடுமத்தியான நேரத்திலையும் அந்த கல்லியங்காட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் படாம இருட்டாயிருந்துச்சு. வண்டி காட்டுக்குள்ள ஒரு பாழடைஞ்ச இடத்துக்கு வந்தப்போ நம்பன் திடீர்னு வண்டியை நிறுத்தினான். நீலி, உன் நகை எல்லாத்தையும் கழட்டி என் கிட்ட இப்பவே கொடு அப்படின்னு ஒரு மாதிரி அதிகாரமா கேட்டான். அவனுடைய பார்வையும் பாவனையும் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நம்பனை காட்டுச்சு. நீலி அதிர்ந்து போயிட்டா. என்னங்க, விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவன், உன் அப்பன் சொத்தையெல்லாம் நான் எப்பவோ என் ஊருக்கு கடத்திட்டேன். இப்போ உன் மேல இருக்கிற இந்த நகைகள் தான் பாக்கி. இதை கொடுத்துட்டா உன்னை உயிரோட விட்டுடுவேன்னு அவன் மூர்க்கமா சொன்னான். நீலி கதறி அழுதா. தான் உசுரா காதலிச்ச புருஷன் இப்படி ஒரு துரோகின்னு நினைச்சு அவன் நெஞ்சம் வலிச்சுது. கண்ணீரை தொடச்சுக்கிட்டு தர மாட்டேன்னு உறுதியா சொன்னான். ஆனா நம்பன் விடல. அவளை காட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் கள்ளி முள்ளுங்க மத்தியில வச்சு தான் கையில இருந்த கத்தியால அவ வயிறையும் மாரையும் மறுத்து போட்டான். அந்த அப்பாவி பெண்ணுடைய ரத்தம் கள்ளி செடிகள் மேல தெரிச்சுது. சாகிற நேரத்துல கூட அவ கண்ணு முன்னாடி நம்பன் அவளுடைய நாகப்பட்ட தாலிய பிடுங்கிட்டு போனான். நம்பா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அவ கடைசியா விட்ட மூச்சு காடெங்கும் பரவுச்சு. நீலி ஒரு பயங்கரமான ஆவியா, யக்ஷியா அன்னைக்குதான் உருமாறுனா. அன்னைக்குதான் கல்லியங்காட்டு நீலி பிறப்பெடுத்தா. அது வெறும் பேயில்ல, ஒரு தாயோட வலியும் ஒரு பெண்ணோட ஆவேசமும் கலந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த யக்ஷி. அந்த நிமிஷத்துல இருந்து அந்த காடு வழியா போற எந்த திருமணமான ஆணும் உசுரோட போனதில்லை. நீலி ஒரு அழகான பெண்ணா வந்து வழிபோக்கர்களை தன் வசீகர தோற்றத்தால மயக்குவா. கை குழந்தைய வச்சுக்கிட்டு, குழந்தைக்கு பால் வேணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு ரொம்ப பவ்யமா கேட்பா. அவளுடைய அழக பார்த்துட்டு அவ பின்னாடியே போறவங்கள அவ அப்படியே அங்க வளர்ந்திருக்கிற பாலை மரத்துல அடிச்சு அவங்க ரத்தத்தை குடிச்சு எலும்புகளை கீழே துப்பிடுவா. ஊரே பயத்துல நடுங்குச்சு. ராத்திரி நேரத்துல கள்ளிப்பால் வாசனை அடிச்சாலே மக்கள் கதவை சாத்திக்கிட்டு உள்ளேயே இருப்பாங்க. விடியும் வரை யாரும் வெளியே வர மாட்டாங்க. இங்க நம்பன் தன் ஊர்ல வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீலியோட சொத்துல ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தான். தான் செஞ்ச பாவம் அந்த காட்டிலேயே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சான். ஆனா நீலியுடைய பழி வாங்குற வெறி அவனை தேடி வர ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ராத்திரி நம்பன் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ அவன் வீட்டு வாசல்ல ஒரு குழந்தையுடைய அழுகுரல் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெண்ணின் அழுகுரல். அப்படியே நீலி செத்தப்போ கேட்ட அதே சத்தம். நம்பன் நடுங்கி போய் ஜன்னல் வழியா பார்த்தான். அங்க நீலி நின்னுக்கிட்டு இருந்தா. ஆனா அவ இப்போ மனுஷி இல்ல,
தலைமுடியெல்லாம் காத்துல பாம்பு மாதிரி ஆட, கண்ணு ரெண்டும் நெருப்பா மின்ன, நகத்துல ரத்தம் வழிய ஒரு பயங்கரமான உருவமா நின்னுக்கிட்டு இருந்தா. நம்பன் அங்க இருந்து தப்பிச்சு அலறி அடிச்சு ஓட்டம் எடுத்தான். அன்னையில இருந்து அவனை விடாம துரத்த ஆரம்பிச்சான் நீலி. அவன் எப்ப தூங்கினாலும் அவளுடைய சிரிப்பு சத்தம் அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்பன் பயத்துல பல மந்திரவாதிகளை தேடி போனான். ஆனா நீலியோட அந்த ஆவேசத்தை பார்த்த மந்திரவாதிகள் எல்லாம் இது சாதாரண ஆவி இல்ல, உன்னை கொல்லாம விடாதுன்னு சொல்லி பயந்து ஓட்டம் எடுத்தாங்க. கடைசியா நம்பன் மாய மலையில இருந்த ஒரு பெரிய யோகி கிட்ட தஞ்சம் புகுந்தான். அந்த யோகி பெரிய தவசக்தி கொண்டவர். நம்பன் அவர் காலில் விழுந்து, சாமி என்னை காப்பாத்துங்க, அந்த யக்ஷி என்ன கொன்னுடுவான்னு கதற ஆரம்பிச்சான். அந்த யோகி கண்ணை திறந்து பார்த்தப்போ ஆசிரமத்துக்கு வெளியே நீலி நின்னுக்கிட்டு இருந்தா. ஆனா யோகியுடைய தவசக்தியால அவளால உள்ள நுழைய முடியல. நீலி கத்துனா, யோகி, இவன் எனக்கு துரோகம் பண்ணவன், என் குழந்தைய சாகடிச்சவன், இவன் ரத்தத்தை நான் குடிச்சே ஆகணும் அப்படின்னு ஆவேசமா சொன்னான். யோகிக்கு நம்பன் செஞ்ச பாவம் புரிஞ்சது. ஆனா சரணாகதி அடைஞ்சவனை காப்பாத்துறது தர்மம்னு அவர் நினைச்சாரு. அவர் நீலி கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தாரு. நீலி, நான் இவனை என்னோட காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு போறேன். நான் இவன் கூட இருக்கிற வரைக்கும் நீ இவனை தொடக்கூடாது. ஒருவேளை என்னையும் மீறி என்னுடைய நிழலை தாண்டி இவன் வெளியே வந்தா அந்த நிமிஷம் உன் இஷ்டப்படி பண்ணிக்கோ அப்படின்னு அந்த யோகி சொன்னாரு. நீலியும் சரின்னு ஒத்துக்கிட்டா. உங்க கண் இமை திசை மாறும் ஒரு நொடி போதும், எனக்கு இவனை துண்டு துண்டா ஆக்குவேன் அப்படின்னு ஆவேசமா சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஒரு நிழல் மாதிரி தொடர்ந்து வந்தான் நீலி. இதுக்கப்புறம் யோகி முன்னாடி போக நம்பன் அவருடைய வேஷ்டியையே பிடிச்சுக்கிட்டு பின்னாடி வர, அவங்களுக்கும் பின்னாடி நீலி அந்த கள்ளிப்பால் வாசனையோட ஆக்ரோஷமா வந்துகிட்டு இருந்தா. பல நாள் இந்த பயணம் தொடர்ந்துச்சு. நம்பன் ஒரு நிமிஷம் கூட யோகிய விட்டு பிரியவே இல்லை. காஞ்சிபுரம் எல்லையில ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. யோகி சொன்னாரு, நம்பா, நான் இந்த ஆத்துல குளிச்சுட்டு என்னுடைய ஜபத்தை முடிச்சுட்டு வர்றேன். அது வரைக்கும் நான் போட்ட இந்த வட்டத்தை நீ விட்டு வெளியே வராத. இது மந்திர வட்டம். இதுக்குள்ள இருந்தா நீலி உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல இறங்கினாரு யோகி. நீலியோ இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தா. அவ தன் மாய சக்தியால யோகி ஆத்துல மூழ்கி தவிக்கிற மாதிரி ஒரு காட்சிய உருவாக்குனா. சாமி சாமின்னு நம்பன் அலறி அடிச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிச்சான். தன்னை இவ்வளவு நாள் காப்பாத்தின சாமி சாக போறாருன்னு பதட்டத்துல நம்பன் அந்த வட்டத்தை விட்டு வெளியே குதிச்சிட்டான். அவ்வளவுதான். அந்த நிமிஷத்துல அந்த மாயை மறைஞ்சது. யோகி ஆத்துல நிம்மதியா தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நம்பன் வட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டான். நீலி ஒரு பயங்கரமான அகோர அபாய குரல் எழுப்பி அவன் முன்னாடி வந்து நிக்கிறா. இன்னைக்கு உன்னை யாருடா காப்பாத்துவா? என் குழந்தையையும் என்னையும் கொன்ன இடத்துக்கே உன்னை கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி அவன் நெஞ்ச பிளந்து விலா எலும்புகளை நொறுக்கி ரத்தத்தை குடிச்சான் நீலி. நம்பன் அங்கேயே துடி துடிச்சு இறந்து போனான். யோகி வெளியே வந்து பார்த்தப்போ எல்லாமே முடிஞ்சு போயிருந்துச்சு. நீலியுடைய பழி வாங்குற வெறி அடங்கினதும் அவ கொஞ்சமா சாந்தமானா. ஆனா அவளுடைய சக்தி மற்றவங்களுக்கு ஆபத்தா முடியும்னு தெரிஞ்ச யோகி அவளை அந்த இடத்திலேயே ஒரு கல்லுல ஆவாகனம் செஞ்சு பிரதிஷ்டை பண்ணாரு. நீ இனிமே நீலி அம்மன்னு இந்த ஊரை காக்கிற தெய்வமாயிரு.
ஆனா தப்பு பண்றவங்களையும் துரோகம் பண்றவங்களையும் நீ சும்மா விடக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அன்னையில இருந்து அந்த கல்லியங்காட்டு நீலி ஒரு பக்கம் பயங்கரமான தெய்வமாவும் இன்னொரு பக்கம் துரோகிகளுக்கு சிம்ம சொப்பனமாவும் இருக்காங்கன்னு மக்கள் இன்னைக்கும் நம்புறாங்க. ராத்திரி நேரத்துல அந்த பக்கமா போறவங்க இன்னைக்கும் அந்த கள்ளிப்பால் வாசனைய உணர்வதா சொல்வாங்க. இதுதான் அந்த நீலியுடைய, அந்த கல்லியங்காட்டு நீலியுடைய முழு கதை. இந்த கல்லியங்காட்டு யட்சி நீலியுடைய கதை நெடுங்காலமா கேரள பகுதிகளில் சொல்லப்பட்டு வரும் ஒரு அமானுஷ்ய கதை. அது மட்டுமல்ல, இந்த நீலியுடைய கதைக்கே வேற வேற வெர்ஷன்ஸ் இருக்கு. பழங்கால தொண்டை மண்டலமும் இப்போதைய சென்னை பகுதியுமான அந்த வட்டாரத்துல இந்த நீலி பழையனூர் நீலியா இருக்கிறாங்க. இதே வட தமிழகத்துக்கு வந்தோம்னா கன்னியாகுமரி, நெல்லை மாவட்ட பகுதிகளில் இந்த நீலியுடைய கதை இசக்கி அம்மனுடைய கதையா சொல்லப்படுது. அப்படியே கேரள பகுதிக்கு, குறிப்பா திருவனந்தபுரத்துக்கு போனோம்னா அங்க இருக்கிற நீலி அம்மன் கோவிலுடைய கதையை தான் இந்த பதிவுல நாம விரிவா பார்த்திருக்கோம். இப்படி பழங்கால தமிழகத்துல நீலியுடைய கதை எல்லா இடங்கள்லயும் பரவி இருந்ததுக்கு இந்த பழங்கால கோவில்கள் தான் ஆதாரம். மக்கள் நீலிய பார்த்து பயந்தும் இருக்காங்க, அதே நேரம் நீலிக்கு கோவில் எழுப்பி வழிபாடும் செஞ்சிருக்காங்க. நீலியுடைய கதை இடம்பெற்ற நிறைய இலக்கியங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. குறிப்பா சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற பழையனூர் நீலி அம்மனுடைய கோவில் பத்தியும் அதன் பின்னிருக்கும் சுவாரஸ்யமான அமானுஷ்ய கதையை பற்றியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு பதிவு செஞ்சிருக்கோம். இந்த வீடியோல அதுக்கான ஐ பட்டனும் லிங்கும் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்படி பழந்தமிழர்கள் மரபுல உருவான ஒரு பழங்கால நீலி அப்படிங்கிற பெண்ணுடைய கதையை அடிப்படையா கொண்டுதான் சமீபத்துல லோகா திரைப்படம் வெளிவந்திருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டது கேரள பகுதியை சார்ந்த கல்லியங்காட்டு நீலியுடைய கதை. இதுல சந்திரா அப்படிங்கிற கதாநாயகி தான் நீலியுடைய சக்தியோட திரைப்படத்துக்குள்ள வராங்க. குறிப்பா சந்திராவுடைய சக்திகளா பார்க்கப்படுவது அதிவேகமா ஓடுவது, கற்பனை பண்ண முடியாத உயரத்துக்கு குதிப்பது, இதை தொடர்ந்து அசாத்திய பலம். குறிப்பா இரவுல அந்த பலம் அவங்களுக்கு பன்மடங்கு கூடுது. மேலும் உணவுக்கு பதிலா மனித ரத்தத்தை தான் அந்த கதாபாத்திரம் எடுத்துக்குது. அதே மாதிரி அழகு, ஒவ்வொரு காட்சியிலையும் கதாநாயகிய அழகா காட்டுறதுல படக்குழுவினர் அவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்ன எல்லா சக்திகளும் உருவ தோற்றமும் அப்படியே கல்லியங்காட்டு நீலியுடைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரியோட அப்படியே ஒத்து போகுது. ஆனா திரைப்படம்னு வரும்போது இத முழுக்க முழுக்க ஃபேண்டசியாவோ மேஜிக்கலாவோ படக்குழுவினர் எடுக்கல. மேஜிக் ஃபேண்டசியை தாண்டி ஒரு லாஜிக்கல் ரீசனை இந்த சக்திகளுக்கு பின்னாடி அவங்க வச்சுட்டாங்க. 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒரு அரசன் ஒரு பழங்குடி கிராமத்தை அழிக்கும் போது அந்த கூட்டத்திலிருந்து சில பேர் தப்பிச்சு ஒரு குகைக்குள்ள போறாங்க. அந்த குகைக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு மட்டும் ஏதோ சத்தம் கேட்டு இன்னும் ஆழமா உள்ள போறாங்க. அங்க ஒரு பெரிய சிலை இருக்கு. அந்த சிலையை நெருங்கி போகும்போது நிறைய வவ்வால்கள் அந்த சின்ன பெண்ணை ஓயாம கடிக்குது. அந்த வவ்வால் கடிகள் மூலமா அந்த சின்ன பெண்ணுக்கு ஒரு விசித்திரமான வைரஸ் பரவுது. இயக்குனர் இத ஒரு மாடர்ன் பயாலஜி கான்செப்டா சொல்லி இருக்காரு. அந்த வைரஸ் அந்த சின்ன பெண்ணுடைய உடம்புல இருக்கிற மெட்டபாலிசத்தையும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் மொத்தமா தலைகீழா மாத்திடுது. அந்த வைரஸ் தான் அந்த சின்ன பெண்ணுக்கு அசாத்தியமான சக்திகளை கொடுக்குது. கடந்த காலத்துல அந்த சின்ன பெண் தான் நிகழ்காலத்துல இப்ப இருக்கிற சந்திரா. கடந்த காலத்துல இவளுடைய அசாத்தியமான சக்திகளை பார்த்து பயந்த மக்கள் இவள அமானுஷ்யமான யக்ஷியா, நீலியா பார்த்தாங்க. ரியல் லைஃப்லயும் வவ்வால்களுடைய உடம்புல அழியாத எத்தனையோ வைரஸ்கள் இன்னைக்கும் இருக்கு. அத படத்துல யூஸ் பண்ணது இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வைரஸ் சந்திராவுக்கு இம்மார்டாலிட்டி, அதாவது சாகா வரத்தையும் கொடுத்துச்சு. காலப்போக்கில் அப்பாவி மக்களுடைய ரத்தத்தை குடிக்கிறத விட்டுட்டு மக்களை காப்பாத்துற வேலையை செய்ய ஆரம்பிக்கிறா சந்திரா. அவ ஒரு லெஜெண்டா மாறினா.
இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, கல்லியங்காட்டு நீலியுடைய கதையை நாட்டுப்புற கதைகளில் இருந்து எடுத்து அதோட மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற ரத்த காட்டேரி கான்செப்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த சந்திரா கதாபாத்திரத்தை இயக்குனர் உருவாக்கி இருக்காரு. வேம்பயர்ஸ்க்கும் வவ்வால்களுக்கும் மேற்கத்திய கதைகள்ல நிறைய தொடர்புகள் இருக்கு. அதே மாதிரி தான் வவ்வால் கடிச்சு சந்திராவுக்கு சக்திகள் வர மாதிரி படத்துல காட்டப்பட்டு இருக்கு. மேலும் ரத்த காட்டேரிகள் மாதிரியே சந்திராவாலையும் சூரிய வெளிச்சத்துல வெளியே வர முடியாது. இப்படி இந்த லோகா திரைப்படத்துல நீலி கதையோடு ஒப்பிட்டு டீகோட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது நிறையவே இருக்கு. மேலும் நீலி கதாபாத்திரத்தையும் தாண்டி மறைமுகமா படத்துல வேற்று கிரகத்திலிருந்து வரும் மூத்தோன், ஒரே மாதிரி ரூபத்தில் இருக்கிற 400 காப்ளின்ஸ் மாதிரியான மாய குள்ளர்கள், ஷேப் ஷிஃப்டர் அதாவது நினைத்த உருவம் மாறக்கூடிய ஒடியன், மர்ம கதாபாத்திரம் இஸ்தார், இப்படி பல கதாபாத்திரங்கள் படத்துல ஒளிஞ்சிருக்கு. மலையாள திரைப்படத்துல இப்ப ஒரு பெரிய யூனிவர்ஸையே பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம நாட்டுக்கு சொந்தமான நாட்டுப்புற கதைகளையும் மாயாஜால கதைகளையும் அடிப்படையா கொண்டு அதை கட்டமைக்க போறாங்க. இந்த சுவாரஸ்யமான திரைப்படத்துடைய முழு டீகோடிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.